படம் பயங்கர த்ரில்லிங் தானே இருந்துச்சு. கை காலம் உதறிடுச்சு. எனக்கெல்லாம் லேடிஸ் குழந்தைங்களாம் கூட்டு இருந்தாங்க. இப்போ தைரியமா தான் இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் முழுக்க ஹாரர். ரத்தம் தெறிக்க தெறிக்க த்ரில்லிங் தான். ஆமா, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே தாராளமா பார்க்கலாம். உண்மையிலே ரசிச்சு பார்த்தோம். செம்மையா நடித்திருந்தாங்க உண்மையிலே. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தோம். ஃபீலிங்ஸ் ஆனா அதாவது பார்க்க வந்து நல்ல இல்லைன்னு சொல்றாங்க, பார்க்காதீங்கன்னு. ஆனா உண்மையிலே அல்டிமேட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கோபுரம் தட்ட சொல்ல வேணும். சவுண்ட் எல்லாம் அப்படியே நெஞ்சலும் படப்படன்னு சரி மாதிரி நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. மற்றபடி ஓகே தான். செகண்ட் ஹாஃப் பயமா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருக்கு. இன்ட்ரோல் வரையும் ஸ்லோவா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா டாப் கியரை போட்டு போயிருச்சு. நல்லா மம்மியா ஓகே. ஆனால் ரொம்ப அந்த வாமிட் வர மாதிரிலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஃபைனல் டெஸ்டினேஷனில் அது கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இது அந்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு ஹாரர் இருந்துச்சு, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். மம்மி வேற லெவல்னா, தெரிக்க விட்டாங்க. சான்ஸே இல்லை. சொல்லு, எப்படி இருக்கு சொல்லு. படம் எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கு சொல்லு. பயந்துட்டா. ஆமா சொல்லு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்பயுமே நார்மலா பேய் படம், அதுவும் ஃபாரின் படம்னா ரொம்ப இதா இருக்கும். ஆனா இந்த படம் வந்து இந்த வினை விதத்தவன் வினையா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தமிழ் இதுல சூப்பரா எடுத்திருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா கண்ணை மூடிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பயமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. படம் உண்மையிலே எக்ஸலன்ட். சரியான படம். உண்மையிலே நல்லா த்ரில்லிங்கா, நல்லா எப்படின்னா அப்படியே தத்துருவமா எல்லாமே காட்டினாங்க. ஹாலிவுட்ன்ற இந்த ஒரு ரேஞ்ச் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நீட்டா அப்புறமா எல்லாம் சூப்பரா இருந்துச்சு படம். கண்ணே திறந்து பார்க்க முடியலையே, அந்த அளவுக்கு கண்ணை இப்படியே தான் இருந்தோம். டக்குன்னு அடுத்து இந்த பூச்சி கான்செப்ட்லாம் உண்மையிலேயே சூப்பர் கான்செப்ட். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக வந்தது கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் பார்க்க கிரைம் படம் மாதிரி நல்லா பண்ணியிருக்கான். பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். எது சார்? ஓரளவு த்ரில்லிங் நல்லா இருக்கு. நல்லா பிரமாதமா இருக்கு. பூச்சியை மாத்தி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமா கிளவிதான் ஹைலைட். அதுல வேற லெவல். ஆமா, எங்க பாட்டி தான் கிளவி. இவங்க நனிமா மாதிரி இருந்தாங்க. சூப்பர் ப்ரோ. இது வரைக்கும் பார்த்த பேய் படத்துல இதை பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் அந்த பாட்டி காமெடி தான் அல்டிமேட். செத்து போன அப்புறமும் பாட்டியோட கான்செப்ட் தரமா எடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே பார்க்காம படம் நல்லா தைரியமா பார்க்கலாம். உட்கார முடியல ப்ரோ. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னும் அந்த எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கு. என்ன ப்ரோ? ரொம்ப விஷயம் இருந்துச்சு. ரொம்ப எதுனா புதுசா காஞ்சரிங்கோட பெட்டரா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஓகே. நல்லா பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்ற மாதிரி ஒன்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. புது கான்செப்டா இருந்துச்சு. ரொம்ப நம்ம தமிழ் சினிமா மாதிரி ஓவரா இது பண்ணாம கான்செப்ட் ஏற்ற மாதிரி படம் நல்லா போயிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரியே ஓவர் ரியாக்ஷன் இல்லாம கான்செப்ட் ஏற்ற மாதிரி ஆக்டர்ஸும் நல்லா இருக்கும். டப்பிங்குமே நல்லா இருந்துச்சு.